சிவாஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வெஸ்ட் தாம்பரம், நம்ம மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த வீடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் தாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கம் தான் ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கு. எல்லாமே ஃபுல்லாக ஹவுஸ் தான். இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடு இருக்குது. ஒரு லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். இது ஒரு கார்னர் பிளாட்டு பாருங்கள். வீடு என்ட்ரியில் ஒரு பெரிய கார் பார்க்கிங். இந்த வீடை பொறுத்தவரையும் ஒரு கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு பைக் பார்க்கிங்க்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடு என்ட்ரியில் ஒரு கார் பார்க்கிங். அது கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK ஹவுஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி EB கனெக்ஷன்ஸ், தனித்தனி எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், என்ட்ரியில் ஒரு பெரிய ஹாலு, அப்படியே ஓப்பன் கிச்சன், இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் வரும். எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு வந்துடும். இந்த வீடை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே டிட்டோ இதே மாதிரி 5 வீடும் இருக்குது. ஒரு சில மாற்றங்கள் வரும். மற்றபடி இந்த வீடு எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் மற்ற வீடும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும், செகண்ட் ஃப்ளோர் வீடும் தான் இப்போ ஃபுல்லாக வீடியோ நான் போட்டிருக்கேன். அது வந்து ஃபுல்லாகவே வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க. அதனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உள்ளே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம ஹால் பார்த்தோம். ஓப்பன் கிச்சன், அப்படியே வெளியே போகிறதுக்கு ஒரு டோர் அக்சஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், வெஸ்டர்ன் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாக வுட்டு ஒர்க்லாம் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிளாஸ்டிக்லாம் எதுவும் இல்லைங்க. அது ஃபுல்லாகவே வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஓனர் வந்து சூப்பராக எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. வாஸ்து பிரகாரம் எல்லாமே பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடோடைய பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 4100 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா வரும். இது ஒரு CMD அப்ரூவ்டு தாங்க. லேண்டு பில்டிங் எல்லாமே அப்ரூவ்டு இருக்குது. நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டயே பேசிக்கலாம். பாருங்கள், அடுத்து இது 2வது பெட்ரூம். இதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட, வெஸ்டர்ன் பாத்ரூமோட வந்துடும். லேப்லேருந்து எல்லாமே இருக்குங்க. நீங்கள் ரெடி டு மூவ் அப்படியே உங்களுக்கு வந்துடலாம். இது வந்து ஓனர் வீடு தான். இதில் ஓனர் இருந்தாங்க, அதனால் அவங்களுடைய ஸ்டைலுக்கு எல்லாமே மாற்றி வச்சுருக்காங்க. வீடு சூப்பராக இருக்குது. இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுருங்க. பாருங்கள், பெரிய ஹால், உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பின்பக்கம் போகிறதுக்கு ஒரு டோர் அக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜா ரூம் தனியாக ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சு ஒரு டோர் வச்சு தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், அவரே ஓனரே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. உங்களுக்கு வந்து தனித்தனி EB கனெக்ஷன் எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே இருக்குது. அது இல்லாமல் மோட்டருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுடைய இது வந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். கரண்ட் பில் யார் யாருக்கு என்னென்ன வருதோ அது தகுந்த மாதிரி நம்ம பே பண்ணிக்கலாம். நீங்கள் டெனண்ட் விட்டிங்கன்னா சொல்கிறேன் நான் இந்த ஐடியா உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு 250 ஃபீட்டில் ஒரு போரும் போட்டிருக்காங்க. தண்ணி பிரச்சனை இந்த ஏரியாவில் கிடையாது. அதே மாதிரி மழை பெஞ்சாலும் இந்த ஏரியாவில் தண்ணி வராது. நீங்கள் இங்கே யார் வேணாலும் கேட்டு விசாரிச்சிக்கலாம். EB ஸ்டாப் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும். அந்த பட்டமால் கேஸ் ஏஜென்சி இல்லைங்களா, அந்த ஏரியாவில் தான் அந்த வீடு வருது. வாங்க, அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு பார்த்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, அதாவது பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸில் ஒரு வீடு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு, 2 வீடு இருக்குது. பாருங்கள், இந்த வீடு தான். ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி வர சொல்ல லெஃப்ட் சைடில் ஒரு வீடு. இதில் இப்போ டெனண்ட் இருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு வீடு, இதுலேயும் டெனண்ட் இருக்காங்க. ஒவ்வொரு டெனண்ட்லேயும் எப்படியும் குறைஞ்சது 15,000 ரெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. கீழே பார்த்தோம் இல்லைங்களா, டிட்டோ அதே மாதிரி தான் வீடுங்க. எல்லாமே டோட்டலாக ஒரே மாதிரியான வீடு தான். அதே மாதிரி மேலே உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னா மேலேயும் வந்து ஒரு வீடு காலியாக தான் இருக்குது. அதை நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் வந்தோம்னா ரைட் சைடில் ஒரு வீடு, லெஃப்ட் சைடில் ஒரு வீடு. ரெண்டல் இன்கம் பார்க்குறவங்க உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். உடனே அந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம். இது ஒரு அர்ஜென்ட் சேல் தான். உடனே அவங்க ஓனர் வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம ரேட்டும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,40,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பேசிக்கலாம். சரிங்களா?
பாருங்கள், இது ஈஸ்ட் ஃபேஸிங் வச்ச ஒரு வீடு. இதுலேயும் டபுள் பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், எல்லா வசதியும் உங்களுக்கு உள்ளவே பண்ணி கொடுத்துருக்காரு. ஷெல்ஃப்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். அவர் அவருக்கு எப்படி கட்டியிருக்காரோ அதே மாதிரி தான் டெனண்ட்டுக்கும் இருக்கணுன்ற பட்சத்தில் எல்லாமே கட்டியிருக்காரு. இதில் காமனாக மட்டும் ஒரு பாத்ரூம் வந்துடும், ஒன்று அட்டாச்சு பாத்ரூமாக வரும். வீடு பார்க்க சொல்லியே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வாடகை கிட்ட சொல்ல எல்லாமே பக்கம் மெயின்டைன் பார்த்துட்டு தான் விட்டுட்ருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் வராது, காமனாக தான் இந்த ரூமுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூம். அதனால் வீடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நேரில் கூட ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீட்டை பார்க்க சொல்லி நீங்கள் டாக்குமெண்ட்ஸும் கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே நீட்டாக நேராக ஓனர்கிட்டே பேசிக்கலாம். இந்த வீட்டை காட்டுறதுக்கும் ஓனர் தான் வருவார். பாருங்கள், இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அதாவது லெஃப்ட் சைடு வர வீடு எல்லாமே பால்கனி இருக்குது. உங்களுக்கு செம்ம வியூ, ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். மெயின் ரோடு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் மெயின் ரோடு வந்துடும். அதே மாதிரி தான் பாருங்கள், எல்லாத்துலேயுமே வுட் ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லேண்ட் டீட்டெயில்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 4100 ஸ்கொயர் ஃபீட் வரும். சரிங்களா? பாருங்கள், அடுத்து நம்ம டெரஸில் போய் பார்ப்போம். டெரஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ சூப்பராக தெரியும். மேலேயும் உங்களுக்கு ஒரு கிரில் கேட் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு பாருங்கள். அதே மாதிரி டேங்க், பெரிய டேங்க் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, ஒரே டேங்க்கு. அதில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறை போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த 5 வீட்டுக்கும் தாராளமாக வரும். அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. சரிங்களா? இதை பற்றியான விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீட்டோடைய டீட்டெயில்ஸு உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் வரப்போகுது. முடிச்சூரில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் போகிறேன், லோ பட்ஜெட் ஹவுஸு. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.